ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத் ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம ஆடி மாத பலன்கள் மேச ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இந்த ஆடி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 16/7/2026 இரவு 11 மணி 37 நிமிஷத்துக்கு வந்து திருக்கணிதப்படியும் வாக்கியப்படி 17/7/2026 வெள்ளிக்கிழமை வந்து காலை 7 மணிக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதம் வந்து பிறக்குது. பிறக்கக்கூடிய நட்சத்திரம் வந்து மக நட்சத்திரத்துல இந்த மாதம் பிறக்கிறதுனால மேச ராசியில இருக்கக்கூடிய அஸ்வின் நட்சத்திரக்காரர்கள் கட்டாயம் பரிகாரம் பண்ணணும். என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா, அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்கள் நீங்க போயிட்டு அங்க இருக்கக்கூடிய தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிக்கலாம். என்ன தெய்வமா இருந்தாலும் சரிங்க. நீங்க வந்து உங்க வீட்டுக்கு பக்கத்துல முருகன் கோவில் இருக்கலாம், அல்லது விஷ்ணு கோவில் இருக்கலாம், அல்லது வந்து விநாயகர் கோவில் இருக்கலாம். எந்த கோவிலா இருந்தாலும் சரி, உங்களுக்கு பக்கத்துல ரொம்ப நீங்க ஈஸியா செய்யக்கூடிய ஒரு விஷயம், கோவிலுக்கு போய் அங்க சாமி கும்பிட்டுட்டு ஏதாவது ஒரு ஸ்வீட்டு, நெய் பலகாரம் சொல்லுவோம் இல்லையா? இந்த மாதத்துல வந்து நெய் பலகாரங்கள ஏழை எளியவர்களுக்கு நீங்க தானம் பண்ணீங்க அப்படின்னா, அது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இதனால என்னன்னா, வருடம் முழுவதுமே உங்களுக்கு வந்து பணத்தட்டுப்பாடுங்கிறது வராது. எதிர்பார்த்த விஷயங்கள், தன பிராப்தங்கள் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம, புண்ணிய காரியமும் கூட. ஏழைகளுக்கு தானம் பண்றது ஒரு புண்ணிய காரியமும் கூட. இதனால வந்து உங்களுக்கு வரக்கூடிய திடீர் விபத்துகள், கால மரணங்கள் இது எல்லாமே உங்களை தீண்டாது. பொதுவாவே அப்படியே பெரிய விஷயமா போய் நான் உங்கள செய்ய சொல்லல. ஒரு 2 ஸ்வீட்ட வாங்கி குடுத்துட்டு வாங்க. ஆத்மார்த்தமா உங்ககிட்ட ஒரு ரூ. 10 இருந்தா கூட அந்த ரூ. 10க்கு ஏதாவது ஒரு விஷயத்த வாங்கி குடுத்துட்டு வந்தாலே போதுமானது. நீங்க செய்யணும் அப்படிங்கிறது ஆத்மார்த்தமா ஒரு ஒரு லட்ட கூட நீங்க குடுத்தீங்கன்னா, அதுவும் தானம் தான். அதுலலாம் வந்து இதுல நீங்க குடுக்கக்கூடிய அந்த மனசு தான் காரணம். இத ஆத்மார்த்தமா இறைவன வழிபாடு பண்ணிட்டு, ஆத்மார்த்தமா பண்ணுங்க. இது ரொம்ப ரொம்ப நல்லது. இதனால உங்களுக்கு நல்லது மட்டும் தான். தானமும், தர்மங்களும் வந்து என்னன்னா, தலைமுறையை காத்து நிக்கும்னு சொல்லுவாங்க. அதனால இந்த மேச ராசியில இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதம் நீங்க பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்தது உங்களுடைய ராசிக்கு எப்படி கிரக நிலைகள் இருக்கு அப்படின்னா, உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் வந்து 2ஆம் இடத்துல இருக்காருங்க. தனஸ்தானத்துல இருக்காரு. அது கூட வந்து செவ்வாய் வந்து 3ஆம் இடத்துக்கு போய் புதனும், செவ்வாயும் சேரக்கூடிய கிரக சேர்க்கை. இது ஒரு நல்ல கிரக சேர்க்கை தான். அதே மாரி சுக்கிரனும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 5ஆம் இடத்துல அதிர்ஷ்டத்த குடுக்குறதுக்கு 5ஆம் இடத்துல இருக்காரு. குருவும், சூரியனும் சேர்ந்து 4ஆம் இடத்துல இருக்கிறது. இது ஒரு நல்ல சேர்க்கை. இது என்ன அப்படின்னா, இது எல்லா கிரக சேர்க்கையும் தொழில் ஸ்தானத்த வலுப்படுத்துதுங்க. செவ்வாய் வந்து புதன் கூட சேர்ந்து 8ஆம் பார்வையா உங்க தொழில் ஸ்தானத்த பார்ப்பாரு. அது கூட என்னன்னா, சூரியனும், குருவும். அதாவது சூரியனே ஒரு வளர்ச்சிக்கு உண்டான கிரகம் தான். அதே மாரி குருவும் நல்ல தனஸ்தானாதிபதினே பேரு அவருக்கு. அவரு நல்ல காசு, பணம் பார்க்கக்கூடிய இடத்த வந்து விருத்தி பண்றது. இந்த மாரி விஷயங்கள தான் அவரு பண்ணுவாரு. அப்போ தொழில் ஸ்தானத்த தான் சூரியன் பார்க்குறாரு, குரு பார்க்குறாரு, செவ்வாய் உங்க ராசி அதிபதிய 8ஆம் பார்வையா பார்க்குறாரு. இத விட என்ன வேணும்? 10ஆம் இடத்த அதிபதிய சனிய வந்து குரு பார்க்குறாரு. அது போக 7.5 சனியும் வக்ரம் பெறுது. உங்களுக்கு சனியுடைய பவர் வந்து இந்த மாசம் வந்து 26ஆம் தேதி குறையுது. சனி வக்ரம் பெறும்போது அந்த 7.5 சனியுடைய பாதிப்பு கட்டாயம் உங்களுக்கு குறையும். இது எல்லாம் வந்து ஒரு நல்ல விஷயம் இந்த மாதத்த பொறுத்தவரைக்கும். நெறைய பேர் ஆடி மாதம் வந்துச்சுன்னா, ஐயோ! எதுவுமே நடக்கல அப்படிலாம் நீங்க நெனைக்காதீங்க. உங்களுடைய ஃபோக்கஸ் பொதுவாவே ஆடி மாசத்துல எதுவுமே செய்யக்கூடாது அப்படிங்கிறத காரணம் என்னன்னா, அந்த காலத்துலலாம் பிரதான தொழில் வந்து பெரிய தொழில் வந்து விவசாயமா தான் இருந்துச்சு. ஸோ ஃபோக்கஸ்டா இருக்கணுங்கிறதுக்காக தான் நல்ல விஷயங்கள்லாம் ஒதுக்கி வச்சிருப்பாங்க. இந்த காலத்துல அப்படி கிடையாது. இப்போ ஒரு புதுசா நீங்க தொழில் ஆடி மாசம் ஸ்டார்ட் பண்ணலாம்னா, தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுடைய ஜாதக அமைப்புப்படி அந்த ஆடி மாசம் நல்ல யோக மாசமான்னு பார்த்துக்கங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் ஆடி மாசம் செட் ஆகாது. ஒரு சிலருக்குலாம் அது 8வது மாசமா வரும். அவங்க மட்டும் அத தவிர்த்தா போதுமானது. ஆனா உங்களுக்கு சொந்தமா தொழில் செய்யலான்னு இருக்கு அப்படின்னா, தாராளமா நீங்க தொடங்கலாம். அதே மாரி புதுசா வந்து தொழில் ஆரம்பிச்சது இப்போ வந்து ரன் பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் நல்ல ஜாக்பாட் தான். நல்ல காசு பணம் தொழில் மூலியமா நல்ல நிரந்தர வருமானங்கள்லாம் வர ஆரம்பிச்சுரும். பொதுவாவே லாபஸ்தானத்துக்கும் உங்களுக்கு சனி தான் அதிபதியா இருக்காரு. அவருக்கு குருவோடைய அனுக்கிரகம் கிடைக்குது. குருவோடைய பார்வை கிடைக்கிறதுனால தொழில் மூலியமா நல்ல லாபம். ஆல்ரெடி வந்து ஏதாவது ஒரு இதுனால ஸ்டக் ஆயிருக்கு. உங்களுக்கு பிசினஸ் வந்து சரிவர ரன் பண்ண முடியல. அப்படிலாம் நீங்க நினைச்சிட்டு இருந்தா கூட, இந்த மாசத்துலருந்து உங்களுக்கு அந்த தங்கு தடையின்றி நல்ல வளர்ச்சி
புரிஞ்சுக்கிட்டும். வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு, அதாவது நெறைய பேர் என்னன்னா, வேலை பார்க்குறவங்க நெறைய பேரு ரொம்ப ஒர்க் ப்ரெஷரா இருக்கு, ஒர்க் பர்டன் ஜாஸ்தியா இருக்கு. ஆனா, சேலரி இன்கிரிமென்ட் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நெனைக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வரும். உங்களுக்கு உண்டான விஷயங்கள் இந்த மாசம் கட்டாயம் நடக்க போது. ஒரு ப்ரமோஷனோ அல்லது கூடுதலா சேலரி இன்கிரிமென்ட்டோ கிடைக்கும். நீங்க பார்க்கக்கூடிய உழைப்புக்கு ஒரு அனுக்கிரகம் இருக்கு. ஏன்னா, உங்களுக்கு குரு வந்து தொழில் ஸ்தானத்தையும் பார்க்குறாரு. உங்க ராசி அதிபதி 6 கூடையவரோட சேர்றாரு. அப்ப தொழிலும் நல்லா இருக்கும். உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கும் நல்லா இருக்கும். உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு பதவி உயர்வு திடீர்னு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாரி வேற வேலை சேஞ்ச் ஆகுறதுக்கு, அதாவது ஒரு வேலையில இருந்து இன்னொரு வேலைய மாத்துறதுக்கு, ஒரு இடத்த மாத்துறதுக்கு, இந்த மாரி திடீர்னு வந்து வெளியூர்ல வேலை கிடைக்கிறது, இந்த மாரி அமைப்புகள்லாம் இருக்கும். முக்கியமா வேலை கிடைக்காம இவ்வளோ நாள் கிடைக்காம இருந்தா கூட இந்த மாசம் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா 3 குடையவரும், 6 குடையவரும் புதனா இருக்காரு. அவரு உங்க ராசி அதிபதி செவ்வாயோட சேர்றதுனால, இன்ட்ரிவ் அப்படிங்கக்கூடியது 3ஆம் இடம் தான். உங்களுடைய ராசி அதிபதியே 3ஆம் இடத்துக்கு இந்த மாசத்த போறதுனால, இந்த மாசம் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றது, ரிட்டர்ன் எக்ஸாம்ஸ் எழுதுறது, இந்த மாரி விஷயங்கள் எல்லாத்துக்கும் சூப்பரா இருக்கு. சிறப்பாக இருக்கு. அப்ப அத நீங்க என்ன பண்ணணும்? பயன்படுத்திக்கணும். உங்களுடைய ராசி அதிபதியே 3ஆம் இடத்துக்கு போறாரு. 3ஆம் இடம்ங்கிறத முயற்சி ஸ்தானம். அப்போ என்ன சொல்லுது ராசி பலன் படி, நீங்க எந்த அளவுக்கு முயற்சி பண்றீங்களோ, அந்த அளவுக்கு பலாபலன்கள் உறுதியாக உங்களுக்கு உண்டு அப்படிங்கிறத சொல்லுது. அதனால நீங்க இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணாலே உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. பொதுவாவே இந்த மாதத்துல எதிர்பார்ப்புகள குறைச்சுக்கங்க. வரக்கூடிய ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டீஸ யூஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா சனி வக்ரம் பெற்றிருக்கு. அப்போ நீங்க கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்ப பயன்படுத்தினா மட்டும் தான் நீங்க மேலும் மேலும் முன்னேறி வர முடியும். இது எனக்கு தகுதி இல்ல அப்படின்னு நீங்க நினைச்சு எந்த ஒரு விஷயத்தையும் ஊதாசீனப்படுத்தாதீங்க. ஏன்னா ஒரு சின்ன வாய்ப்பு உங்களை மிகப்பெரிய லெவல்ல பிரம்மாண்ட வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும். இந்த காலகட்டத்தில உங்களுக்கு மேச ராசிய பொறுத்தவரைக்கும் சனியுடைய தாக்கம் அதிகமா தான் இருக்கும். நெறைய பேரு மனம் வருந்துறீங்க. நான் வந்து எவ்ளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் என்னைய சனி வந்து இந்த பாடா படுத்துதேன்னு. இப்ப சனியோடைய பலம் குறைவா இருக்க போது. ஏன்னா, வக்ரகதியாகும்போது அதோடைய பவர் 7 சனியுடைய பவர் வந்து 100ல வெறும் 25% தான் உங்களுக்கு வேலை செய்ய போது. அப்போ சனியுடைய தாக்கம் குறையும்போது, நீங்க கூடுதலா முயற்சி பண்றீங்க, உத்வேகத்தோட நடக்கிறீங்கன்னா, எல்லாமே உங்களுக்கு சிறப்பாவும் இருக்கும். சக்சஸாவும் அமையும். அதனால முயற்சிய மட்டும் எப்பவுமே கைவிட்றாதீங்க. பொதுவாவே சனி வந்து பார்த்தீங்கன்னா, கஷ்டத்த குடுக்கும். ஆனா, அந்த கஷ்டம் எல்லாமே நல்லதுக்கு தான். உங்களுக்கு பாடத்துக்காக தான். இது எல்லாமே வந்து புரிஞ்சுகிட்டு நடந்துக்கிட்டா நல்லது. ஆனா, குருவோடைய அனுக்கிரகம் உங்களுக்கு இருக்கு. அது போக சுக்கிரன் வந்து நீச்ச பங்கம் ஆகுறாரு 6ஆம் இடத்துல. அதனால ஒர்க் பண்றவங்களுக்குலாம் திடீர்னு எதிர்பார்க்காத ஒரு வகையில அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது தானாக தேடி வரப்போது. நல்ல ஃப்ரீ மைண்டடா இருங்க. பொதுவாவே வந்து ஒரு பக்கம் கஷ்டம் இருக்கு அப்படின்னா பரவால்ல. பல பக்கங்கள்ல இருந்து கஷ்டங்கள் சூழுது அப்படின்னா, கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். போன மாதம் முழுவதுமே வந்து அந்த சுக்கிரன், கேது இணைவுனால என்ன அப்படின்னா, பண தட்டுப்பாடுங்கிறது வரும். அதே மாரி காசு வரது தான் தெரியும். எங்க போகுதுன்னே தெரியல. இங்க தானே வச்சிருந்தேன். எங்க போச்சு? இதுல தானே இருந்துச்சு அப்படிங்கிற மாரி. ஏன்னா, ஆட்டோமேட்டிக்கா நெறைய செலவுகள் வந்திருக்கும். வருமானத்த காட்டிலும் வருமானம் வந்தாலும் செலவு அதிகமா இருக்கும். சில பேர் இன்னும் வந்து லோன் எல்லாம் எடுத்து செலவு பண்ற ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். ஆனா, இந்த மாசத்துலருந்து அது உங்களுக்கு கேஷ் ஃப்ளோலாம் கரெக்ட்டா வர ஆரம்பிச்சுரும். எதிர்பார்த்த பணம் வந்து வந்துரும். அ இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு மேல இருந்தே வந்து உங்களுக்கு பணம், காசு அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து தட்டுப்பாடு இல்லாம வர ஆரம்பிச்சுரும். இப்பல்லாம் வந்து ஒரு லாக் ஆன மாரி இருக்கும். என்னடா பண்றது செலவுக்கு அப்படின்னு முழி பிதுங்கி போய் இருப்பீங்க. அதாவது செலவு மீன்ஸ் என்னன்னா, ஒரு கடன கட்டணும், அடுத்தது ஒரு இஎம்ஐ கட்டணும், ஒரு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். இந்த மாரி ஒரு விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து அதே சிந்தனைகளா இருக்கனால, லைஃப்ல அடுத்த கட்டம் எப்படி போறது அப்படின்னு தெரியாமயே நெறைய பேத்துக்கு இருக்கும். இந்த மாசம் வந்து இஷ்ட தெய்வ வழிபாடுகள் பண்ணுங்க. பொதுவாவே வந்து 7 சனியா இருந்தாலும் சரி, குருவா இருந்தாலும் சரி, மத்த எல்லா கிரகங்களுக்குமே பரிகாரம் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு என்ன திசாபுத்தி ஓடுதோ, அதுக்கு தகுந்த பரிகாரங்கள செய்யுங்க. ராகு திசை அப்படின்னா, ராகு திசைக்கு உண்டான பரிகாரங்கள செய்யுங்க. நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். ராகுக்கு எப்படி தாந்திரீகத்துல வழிபாடு பண்றது அப்படின்னு, அந்த வழிபாடுகள செஞ்சுட்டு உங்களோட முயற்சிகள செய்யும்போது, உங்களுடைய முயற்சியும் தெய்வத்துடைய அனுகிரகமும் வழிபாடும் சேரும்போது 100க்கு 100% சக்சஸ் கட்டாயம் கிடைச்சிரும். இதுல வந்து மனம் தளராம செயல்படணும். இது ஒண்ணு தான் நீங்க எதிர்பார்க்கிறது. அதே மாரி படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, படிப்புல நல்ல ஆர்வம் வருங்க. நல்ல ரேங்க்கு எடுக்கக்கூடியது.
இந்த சோம்பேறித்தனம், அலட்சியம் இது எல்லாமே வந்து ஒதுங்கி போயிரும். ஏன்னா சனி வக்ரமாயிட்டாரு. அதனால ஒதுங்கி போயிரும். அதனால படிப்புல நல்ல ஆர்வங்கள் வர ஆரம்பிச்சுரும். நல்ல மார்க்லாம் எடுப்பீங்க. அடுத்து என்ன எஜுகேஷன் எஜுகேஷனுக்கு போலாம். அடுத்தது என்ன டிபார்ட்மென்ட்க்கு போலாங்கிற சிந்தனைகள் அதிகமா இருக்கும். உயர்கல்வியில எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல நீங்க நெனச்ச வந்து ரேங்க் ஹோல்டரா வர்றது, அதே மாரி நல்ல இடத்துல பிளேஸ்மென்ட் ஆகுறது, இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்கும். படிப்ப பொறுத்தவரைக்கும் ரொம்ப சிறப்பாக தான் இருக்கு. பெண்கள பொறுத்தவரைக்கும் மேச ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டம். அஷ்டமாதிபதியோட செவ்வாய் சேருது. அப்ப கணவனுடைய தேக ஆரோக்கியத்துல கவனமாக இருக்கணும். உங்களுடைய தேக ஆரோக்கியத்திலும் கவனமா இருக்கணும். சில பேருக்கு உடல்நிலை ரொம்ப பாதிப்புகள் வரும். 6 கூடியவரும் ராசி அதிபதியும் சேரும்போது சிறு சிறு அம் காய்ச்சலோ அல்லது வந்து த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகுறதோ, அல்லது வந்து இந்த ஸ்கின்ஸ் டிசீஸ் வர்றது, இந்த மாரி சின்ன சின்ன வைரல் இன்ஃபெக்ஷன் ஆகுறதோ, அல்லது அதாவது மருத்துவ செலவு அப்படிங்கிறது, இந்த மாதம் வந்து மேச ராசியில பிறந்த ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் இருக்குது. மருத்துவ செலவ வந்து கண்ட்ரோல்குள்ள வச்சுக்கங்க. திடீர்னு ஒரு ஹெல்த் இது அப்படின்னா, டாக்டர்ட்ட போகாம நீங்களா வந்து ஓன் வைத்தியம், அதாவது சுய வைத்தியம் பார்க்கறத தவிர்த்துருங்க. அத வந்து டாக்டர்ட்ட போனா 500, 1000 செலவாகுது அப்படின்னு நெனச்சுட்டு, அத வந்து பெரிய லட்சக்கணக்குல இழுத்து விட்டுறாதீங்க. தயவு செய்து உடனடியா ஏன்னா இந்த மாசம் மருத்துவ செலவு இருக்கு. 6 கூடிய ஸ்கின் சம்மந்தப்பட்டது, நரம்பு சம்மந்தப்பட்டது, த்ரோட் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகுறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் ஆகும். அதனால ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாரி வந்து கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா ராசி அதிபதி 3ஆம் இடத்துக்கு போகும்போது கம்யூனிகேஷன்ஸ் அப்போ நீங்க பேசக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு கஷ்டம் இருக்கலாம். உங்க ஹஸ்பண்ட் உங்களை மதிக்காம கூட இருக்கலாம். அது தப்பு கிடையாது. தப்பு தான். ஆனா அந்த விஷயத்த போய் வெளியில அறிமுகம் இல்லாத நபர்களோ, வெளி நபர்கள்ட்ட இன்ஃபர்மேஷன நீங்க சொல்லாதீங்க. டிஸ்கஸ் பண்ணாதீங்க. பகிர்ந்துக்காதீங்க. கண்ணாடி பார்த்து அழுகுறதோட நிறுத்திக்கங்க. ஏன்னா உங்களுடைய கண்ணீர வந்து அவங்க துடைக்கிற மாரி துடைச்சுட்டு பின்னாடி போய் பாதகத்த தான் பண்ணுவாங்க. ஸோ, அதனால உங்ககிட்ட கபடம் நாடகம் ஆடுவாங்க. அதுல மயங்கிராதீங்க. அதுவே பின்னாடி உங்களுக்கு பிளாக்மெயிலா மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தயவு செய்து பெண்கள் வந்து ரொம்ப, ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா, நீங்க இந்த சோசியல் மீடியால வந்து பார்க்கறது நல்லது தான். ஏன்னா மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். ஆனா, அதுல போயிட்டு தெரியாதவங்ககிட்ட டிஎம்ஓல சேட் பண்றது, WhatsAppல சேட் பண்றது, ஃப்ரெண்டு தானேங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லி ஷேர் பண்றது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட இன்ஃபர்மேஷன சொல்லிட்டு அதிலேயே பிளாக்மெயில் பண்ணுவாங்க. அதனால கவனமா இருக்கணும். பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, ஆடை, ஆபரண சேர்க்கை இருக்கு. ஆனா புதிய புதிய முயற்சிகள் கை குடுக்கும். பெண்களுக்கு இந்த ஒரு இது அதிர்ஷ்டம் இருக்கு. உங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாமே சின்ன சின்ன முயற்சி பண்ணி எப்படி வந்து நம்ம வந்து குடும்பத்துக்கு பாரமா இல்லாம நல்ல காசு சம்பாரிக்கணும். நல்ல இன்ஃபர்மேட்டிவா போடணும். இந்த மாரி விஷயங்கள் அதாவது இன்ஃபர்மேட்டிவா நம்ம வளரணும். உங்களுடைய விஷயங்கள எக்ஸ்போஸ் பண்றது, அது மூலியமா காசு பணம் சம்பாரிக்கிறது. இந்த மாரி விஷயங்கள்லாம் நீங்க ட்ரை பண்ணுங்க. சின்ன சின்ன ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறதுக்குலாம் இந்த மாதம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கு. ஆடை, ஆபரண சேர்க்கை இருக்கு. வண்டி வாகன யோகம் தாராளமாக இருக்கு இந்த மாதம். அந்த மாரி ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கங்க. பொதுவா மேச ராசிய பொறுத்தவரைக்கும், ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, உடல்நிலை பாதிப்புகள் இருக்கு. அதுல கவனமாக இருக்கணும். 6 கூடையவரும், 3 கூடையவரும் புதனாயி, புதனும் செவ்வாயும் சேர்றது வந்து புதனும் செவ்வாயும் பகை கிரகங்கள். அப்ப சேரும்போது கண்டிப்பா அதுல ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்களுக்கு வந்துரும். அதனால கவனமாக இருக்கணும். ஆனா ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்குலாம் இது ரொம்ப சூப்பர். இந்த ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட பிசினஸோ, இல்ல ஜாப்போ பார்க்குறவங்களுக்குலாம் இதுல நல்ல வளர்ச்சி, காசு பணம் சம்பாரிக்க முடியுங்க. முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் நீங்க ஒரு வீடு வாங்குறீங்க. ஒரு வீடு வாங்குறீங்க, ஒரு லேண்ட் வாங்குறீங்க. அந்த லேண்ட் டீலிங்ல இது பண்றீங்க. இந்த காசு இல்லாம புரோக்கர்ன்னு சொல்லுவாங்கல்ல, மீடியேட்டரா இருக்கீங்க அப்படின்னா, நல்ல லாபம் பார்க்க முடியுங்க. சேம் டைம் வந்து அந்த டாக்குமெண்ட்ல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு அலசி ஆராயணும். இந்த டைம்ல நீங்க பர்ச்சேசிங்கா இருந்தீங்க அப்படின்னா, ஒரு தடவைக்கு 2 தடவ லீகல் ஒப்பீனியன் வாங்கணும். ஏன்னா 6 கூடியங்கும்போது அஷ்டமாதிபதி சேரும்போது வில்லங்க சொத்து அந்த சொத்துலேருந்து காசு பணம் சம்பாரிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கும். ஸோ எந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் எதையுமே மிஸ் பண்ணாம நீங்க அதுக்காக உழைப்ப போட்டு காசு பணம் பார்க்கணும். ஆனா கூடுதலான கவனத்தோட செய்யணும். கூடுதல் கவனம் கட்டாயம் தேவை. ஏன்னா புதன் அப்படிங்கும்போது என்னன்னா, டாக்குமெண்ட்ல ஏதாவது வில்லங்கங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாரி நீங்க ஒரு பேங்க்ல ஒர்க் பண்றீங்க. செக்க ஹேண்டில் பண்றீங்க. ஒரு கேஷியரா இருக்கீங்க. ஒரு அக்கவுண்டன்ட்டா இருக்கீங்க அப்படின்னா, கையெழுத்து போடுற விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். உங்களுடைய விஷயங்கள வந்து என்னன்னா, உங்களுக்கு தெரியாமயே மிஸ்யூஸ் பண்ணி, அது மூலியமா மத்தவங்க காசு அடிச்சுட்டு போயிருவாங்க. நீங்க கணக்கு சொல்ற மாரி, இல்ல நீங்க மாட்டிக்கிற மாரி அமைப்புகள உருவாக்குவாங்க. அதனால கவனமா இருக்கணும். இந்த மாசம் எப்படி உங்களுக்கு வளர்ச்சி, எப்படி உங்களுக்கு அதிர்ஷ்டம்னு சொன்னனோ, அதே மாரி கூடுதலா எதிரிகள்
கண்ணுக்கு தெரியாதவங்க, நண்பர்களே எதிரியா உங்களோட டிராவல் பண்ணுவாங்க. எதிரிகள் வந்து நண்பர்களுடைய வேஷம் போட்டுட்டு நண்பர்கள் நான் சொல்லக்கூடாது. எதிரிகள் வந்து நண்பர்களுடைய வேஷம் போட்டு உங்களோடயே டிராவல் பண்ணுவாங்க. நீங்க அத உணர்ந்து செயல்பட்டாலே, எல்லா விஷயத்திலயும் சக்சஸ் பண்ணிற முடியும். உங்களுக்கு இயற்கையாவே நல்ல அனுகிரகம் இருக்கு. கடவுளுடைய பிளெஸிங்ஸ் இருக்கு. அதனால எல்லா விஷயத்திலேருந்தே கட்டாயம் நீங்க வந்து முன்னுக்கு வந்துருவீங்க. தப்பிச்சு வந்துருவீங்க. இருந்தாலும் இந்த மாசத்துல கவனமாக செயல்படல அப்படின்னா, பெரிய பெரிய ஆட்களே வந்து தடுமாறிட்டு இருக்காங்க இந்த 7:30 சனியில. அதனால நீங்க ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் தான் இது. ஆனா ஆப்பர்ச்சுனிட்டீஸும் வரும். ஆனா கவனமாக இருக்கணும். சரிங்க. வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப கவனமா இருங்க. ஆல்ரெடி நம்ம சொல்றது தான். அஷ்டமாதிபதி வந்து அஷ்டம ஸ்தானத்த பார்க்குறாரோ, அல்லது 6ஆம் அதிபதியோட பார்க்கும்போது கவனமாக இருக்கணும். ஹெல்த் இன்சூரன்ஸு நீங்க எங்கேயாவது வெளில போம்போது வந்து ஹெல்மெட் போட்டு போறது, இது எல்லாமே ஆணுக்கும் சரி, பெண்ணுக்கும் சரி ரொம்ப ரொம்ப முக்கியம். அது கூட இன்னொன்னு என்னன்னா, காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அல்லது உங்களுடைய நம்பிக்கைக்குரியவர்கள் வந்து உங்களுக்கு துரோகம் பண்றது, ஏதாவது ஒரு விஷயத்துல போய் சிக்க வைக்கிறது, இந்த மாரி நடக்கும். ஆனா இப்ப டீனேஜ்ல இருக்கிறவங்க தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா, காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு பிரேக்கப் ஆகுறதோ, அல்லது அவங்க வேற யார் கூடயாவது பேசிட்டு இருக்க விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். அதனால மனமுடைந்து போகுறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. பட் ஆனா லைஃப்ல வந்து நெறைய விஷயங்கள் இருக்கு. இத கடந்து வர்றது தான் வாழ்க்கை அப்படின்னு நீங்க நெனைங்க. இந்த மாசம் வந்து மன கஷ்டங்கள் வந்து கூடுதலா இருக்கும். நீங்க வந்து லவ் பண்ணலாம் அல்லது வேற யாரையாவது நீங்க நம்பிட்டு இருக்கலாம். அவங்கள நம்பி ஒரு விஷயத்த செய்யலாம். பட் ஆனா அவங்கனாலேயே நீங்க துரோகத்த சந்திப்பீங்க. அதனால மனம் உடைஞ்சு போயி, அதுலருந்து வெளியில வரதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. ஆனா வெளியில வந்துருங்க. இந்த மாரி காலகட்டங்கள்ல தான் இஷ்ட தெய்வத்த, குலதெய்வத்த வழிபாடு பண்ணிக்கணும். அப்ப தெய்வ அனுகிரகத்தினால ஏதாவது ஒரு விஷயம் வரும். அதுல நீங்க ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. 4ஆம் வீட்ல வந்து உங்களுக்கு சூரியனும், குருவும் இருக்கனால, தாய் வழி சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி, தாய் வழி சொத்துக்கள் வந்து சேர்றது, தாயாருக்கு பூரணமான உடல்நிலை பாதிப்புகள்ல இருந்து வெளியில வர்றது, தாயாருக்கு ரொம்ப நல்ல அனுகிரகம் இருக்கிறது, தாய் வழி சொந்தங்களோட சேர்ந்து சுமூகமான உறவுகளை ஏற்படுத்துறது, இந்த மாரி அமைப்புகள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. வெளியூரு, வெளிநாடு பிரயாணம் இந்த மாதம் இருக்கு. ஒரு புனித யாத்திரைகள் சென்று, புனித ஸ்தலங்களுக்கு சென்று நீராடக்கூடிய அமைப்புகள் இந்த மாரி இருக்கு. பொதுவாவே இந்த மாசம் கொஞ்சம் அலைச்சல்கள், கூடுதலான டிராவல்ஸ் இதெல்லாம் இருக்கும். பட் ஆனா சமாளிக்க முடியற மாரி தான் உங்களுக்கு இருக்கு. அரசாங்க உத்தியோகத்துல இருக்கவங்களுக்குலாம் இந்த மாதம் வந்து ரொம்ப அனுகூலமான மாசம். பொதுவாவே வந்து உங்களுடைய விஷயங்கள், உங்களுடைய டியூட்டீஸ் உங்களுக்குன்னு ஒரு ஜாப் ஃபங்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா? அத கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிக்கங்க. அத தாண்டியும் வேண்டாம், அதுக்கு குறைவாவும் வேண்டாம். கரெக்ட்டான எக்ஸாக்ட்டா அதே விஷயத்துல போனா தான் உங்களுக்கு நல்லது. இல்லன்னா ஹையர் அஃபிஷியலோ அல்லது மத்த அமைச்சர்கள் இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கேட்பாங்க. பதில் சொல்ல முடியாத மாரி உங்களுக்கு ஆயி போயிரும். அதனால ரொம்ப அரசாங்க உத்தியோகக்காரங்களுக்கு வந்து நல்லா இருக்கு. ஆனா உங்களுடைய டியூட்டீஸ, உங்களுடைய கடமைகள கரெக்ட்டா செய்யும் பட்சத்தில் உங்களுக்கு எந்த பாதிப்புக்குமே இல்ல. ஏன்னா சனியுடைய பாதிப்பு வந்து இந்த மாதம் குறையுது. அதனால பெருசா உங்களுக்கு பாதிப்புகள் இல்ல. வொர்க் பிரஷர் கூடுதலா அரசாங்க வேலை அப்டின்னாலே கண்மூடித்தனமா நம்ம கண்ண மூடிக்கிட்டு சொல்லிறலாம். கூடுதல் பணிச்சுமை இருந்துட்டு தான் இருக்கும். பட் ஆனா சமாளிச்சு தான் ஆகணும். பிரைவேட் ஜாப்ல இருக்கவங்களுக்கும் அதே மாரி தான். சனியுடைய தொந்தரவுனால பணிச்சுமை அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கூடுதலாக இருக்கத்தான் செய்யும். கலைத்துறை சார்ந்தவங்களுக்குலாம் இது ரொம்ப பிரம்மாண்டமான வளர்ச்சியான காலம் தான். நீங்க மிகப்பெரிய லெவல்ல யோகமா மாறுறது, பெருசா ட்ரெண்டிங் ஆகுறது, காசு பணம் சம்பாரிக்கிறது, உங்களுடைய நிகழ்ச்சி எல்லாமே வந்து வெளிநாட்டிலயும் நெறைய புக் ஆகுறது, காசு பணம் அளவுக்கு அதிகமா வர்றது, இந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்கு. கரெக்ட்டா நீங்க யூஸ் பண்ணிக்கிறத பொறுத்து தான் இருக்கு. 5ல சுக்கிரன், கேது இருக்கனால நல்ல அனுகிரகம் வருங்க. பெரிய பெரிய நபர்களுடைய, மனிதர்களுடைய தொடர்புகள்லாம் உங்களுக்கு வந்துருங்க. பொதுவாவே மேச ராசிக்கு 6ஆம் இடத்துல போய் சுக்கிரன் நீச்சமாயி, நீச்சபங்க யோகம் இருக்கு. திடீர்னு இந்த மாசம் வந்து ஒரு அதிர்ஷ்டம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா சுக்கிரன் நீச்சமாயி, நீச்சபங்க யோகம் அப்படின்னு சொல்றது. நீச்சபங்க ராஜ யோகம். ஏன்னா செவ்வாய் 4ஆம் பார்வையா வந்து சுக்கிரன பார்க்கிறது, அதே மாரி அந்த புதனுடைய வீட்ல இருக்கக்கூடிய சுக்கிரன், புதன் ஆட்சி பெறுறது. இதெல்லாம் வந்து ராஜ யோகத்த குடுக்கக்கூடியது. ஆனா எதிர்பார்க்காதீங்க. திடீர்னு ஒரு ஜாக்பாட் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகளே இருக்கு. அரசியல் துறையவங்களுக்குலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். சனி வந்து வக்ரம் பெற்றாலும், அரசியலுக்கு வந்து பெருசா நல்லதில்ல. சனி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கடுமையான ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை தான் குடுப்பாரு. அது போக வந்து பார்த்தீங்கன்னா, 4ஆம் இடத்துல குரு உச்சம், சூரியன் உச்சம். ஸோ அரசியல்வாதிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கான்ஷியஸா இருக்கணும். உங்களோட விஷயங்கள நீங்க நல்லது செய்யறத ப்ரமோட் பண்ணணும். விளம்பரப்படுத்தணும். நீங்க வந்து சோசியல் மீடியாக்கள உங்கள எக்ஸ்போஸ் பண்ணா மட்டும் தான் நீங்க தப்பிக்க முடியும். இல்ல அப்டின்னா, கட்டாயம் ஒரு மீம்
கன்டென்ட் ஆகுறது, ஒரு ட்ரோல் மெட்டீரியலா நீங்களாவே ஆயிறது. இந்த மாரி அமைப்புகள் உங்க மேல வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா உங்களுடைய ராசியதிபதி செவ்வாய், உங்க புதன் கூட சேர்றது வந்து அவ்வளோ புதனும், செவ்வாயும் பகை கிரகங்கள். அப்ப வந்து என்னன்னா, நியூஸ் சேனல்லாம் உங்கள பத்தி ஃபேக்கா சொல்றது, நீங்க தப்பு பண்ணியிருக்கீங்களோ இல்லையோ, அத ஒரு சின்ன தப்ப கூட மிகைப்படுத்தி பிரம்மாண்டமா வந்து சொல்றது, இப்படி பண்ணிட்டாரு, அப்படி பண்ணிட்டாரு அப்படிலாம் சொல்லுவாங்க. மேச ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் மிக, மிக கவனமாக இருக்கணும். முக்கியமா அஸ்வினி நட்சத்திரம், அஸ்வினி நட்சத்திரம், அதுக்கு அடுத்தது பரணி நட்சத்திரக்காரங்கலாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்ல அப்டின்னா பெரிய லெவல்ல பனிஷ்மென்ட் கிடைக்கிறது. இந்த மாரி ஏன்னா சனி வந்து வக்ரம் அப்டிங்கிறது அரசியல் இல்லாத விஷயங்களுக்கு இது நல்லது. அரசியல்வாதிகளுக்கு அவ்வளோ நல்லது கிடையாது. வக்ரம் அப்டின்னா மீண்டும் பனிஷ்மென்ட் அப்டின்னு அர்த்தம். அதனால இத கவனமா இருந்துட்டு, உங்களுடைய ஜோசியர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, ஜோசியரோ அல்லது வந்து வெல்விஷரோ அவங்க கிட்ட கேட்டு தெய்வ வழிபாடுகள், யாகங்கள், பூஜை புனஸ்காரங்கள், தாந்திரீக பரிகாரங்கள் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த சனியுடைய தாக்கம் குறைந்து உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிட்டும். பொதுவாவே மேச ராசிய பொறுத்தவரைக்கும், இந்த மாசம் வந்து கேஷ் ஃப்ளோ நல்லா இருக்கு. மத்த எல்லா விஷயத்திலயும் கல்வியிலயும் சரி, படிப்புலயும் சரி, எல்லா விஷயங்களையும் நல்லா இருக்கு. சில சில பரிகாரங்கள் செஞ்சுக்கங்க. மைண்ட ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சுக்கங்க. ஹெல்த்ல ரொம்ப கவனமாக இருங்க. மத்தபடி எல்லா விஷயமும் நல்லா இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். சுப்ரஜா சுரேஷ்குமார், டிஎன்ஏ மற்றும் பிரஸ்ன ஜோதிடர், கோவையிலிருந்து. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஆடி மாத பலன்கள். சூரியன் நம்மளுடைய கடகத்துல இந்த மாதம் ஃபுல்லா இருக்க போறாரு. ஸோ அதை தான் வந்து ஆடி மாத பலன்கள் அப்படின்னு சொல்ல போறோம். ஸோ திருக்கணிதம் படி வந்து பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி நைட்டு 11:37க்கு பயிற்சி ஆகிறார். அதாவது நம்மளுடைய சூரியன் வந்து கடகத்துக்கு வருகிறார். வாக்கிய பஞ்சாங்கப்படி 17ஆம் தேதி காலையில் 7 மணிக்கு அவர் வந்து மாறுறார். ஓகே, ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா, ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே நமக்கெல்லாம் வந்து ஒரு விஷயம் தோன்றுறது அப்படின்னா ஆடி வெள்ளி சொல்லலாம். அதே மாதிரி வந்து பெரியவர்களுக்கு தன்னுடைய கடமைகளை செய்யக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததான் வந்து ஆடிப்பெருக்கு, ரொம்ப விசேஷமான ஒரு நாட்கள் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாமே வந்து ஆடி மாத பலன்கள். முக்கியமான கிரக சேர்க்கைகள் அப்படின்னு சொல்ல போனா ஆகஸ்ட் 2ஆம் தேதி வந்து சுக்கிரன் கன்னிக்கு போய் நீசமாகிறார். செவ்வாய் வந்து ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு வர்றாரு. ஸோ முக்கியமான பயிற்சிகள் சூரியன் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 2 கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஃபுல்லாக வந்து ஆடி மாசத்துல இருப்பாங்க. இப்போ சூரியன் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வராரு. அப்போது தசாபுக்தி காலங்கள் நம்ம மெயினாக எடுத்துப்போம். இது வந்து ஒரு பொதுவான ஒரு விஷயந்தான். சூரிய திசை அப்படின்ட்டு வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு தசாபுக்தி காலம் நடக்கும். அப்போ சூரிய திசை யார் யாருக்கெல்லாம் நடக்குதோ அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. ஏன் அப்படின்னா காலபுருஷ தத்துவத்தின் படி நம்மளுடைய குரு ஆல்ரெடி வந்து அந்த இடத்துல பயிற்சி ஆயிட்டார், உச்சமாகிறார், அதிசாரமாகிறார். அவர் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னு இந்த மாதத்தில் நம்மளுடைய சூரியன் போய் வந்து கூட இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா குருவும் சூரியனும் சேர்க்கை சேரும்போது பெரிய மாற்றங்கள் வரும். ஓகே, உலகளாவிய விஷயங்கள்ல என்ன மாதிரியா மாற்றங்கள் வரும்? தசாபுக்தியா இருக்கட்டும், அந்தரமா இருக்கட்டும், சூட்சமமா இருக்கட்டும், யாருக்கெல்லாம் சூரியன் வலுத்திருந்து சூப்பரா இருக்கோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு பொன்னான காலம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் இந்த உலகத்துல என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு. ஸோ குருவும் சூரியனும் இருக்கும்போது இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதுக்கப்புறமா வந்து அரசியலாக இருக்கட்டும், அரசாக இருக்கட்டும், மக்களுக்காக நிறையா வித புதிய திட்டங்கள் அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். அதற்கான பிளானிங் ஸ்டார்ட் ஆகும். குரு அப்படிங்கிறனாலே மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு விஷயம். அங்கே சூரியன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தலைமை. அப்போ வழிகாட்டுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய முக்கியத்துவம் வாய்ந்த முடிவுகள் இந்த அரசால் ஏற்கப்படும், செயல்படும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஓகே, இப்போ அடுத்ததான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி வந்து சுக்கிரன் நீசமாகிறார் அப்படின்னு சொல்கிறோம். சுக்கிரன் அப்படின்னா பொதுவாக யார்? இண்டஸ்ட்ரி, ஃபிலிம் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கலாம்.
அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் வந்து இப்போ ஒவ்வொரு ராசினருக்கு பார்க்கும்போது சுக்கிரன் யார் அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாக சுக்கிரன் எந்த இடத்துல நீசமாகிறார் அப்படின்னா புதனுடைய வீட்டில் கன்னி அப்படிங்கிற ஒரு பாகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் நீசமாகிறார். அப்போ என்னன்னா நிதிநிலைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சில விஷயங்கள் மாற்றங்கள், இப்போ நீங்கள் இந்த பேங்க்ல டெபாசிட்ஸ் எல்லாம் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு பெரிய மாற்றங்கள், இது எல்லாமே வந்து நிறைய ஒரு என்ன மாதிரி திட்டங்கள், அது வந்து மக்களுக்கு நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது வந்து அந்த திட்டங்கள் வந்து செயல்படும் போது ஒரு சில பேருக்கு ஃபேவராக இருக்கும், ஃபேவராக இருக்காது. ஸோ இந்த மாதிரியான புது நிலை மாற்றங்கள் வந்து வரப்போகுது. ஏன் சடனாக இந்த மாதிரி விஷயங்கள் வருது அப்படின்னா ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு வந்து யார் வரப்போறாருன்னா செவ்வாய் வர்றாரு. இதில் வந்து ஆல்ரெடி வந்து கடகத்தில் புதன் வந்து வக்ரமாக இருக்கார். அவர் வந்து வக்ர நிவர்த்தியாய் திரும்பவும் வந்து புதனோட வீட்டில் போய் ஆட்சி ஆகிறார். ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் புதன் சேர்க்கையாக எடுத்துக்கொள்ளப்படும். அப்போ செவ்வாய் புதன் சேர்க்கை அப்படின்னு சொல்லும்போது என்ன அப்படின்னா சடனாக ஒரு மாற்றங்கள் நிதி நிலைகளை கொண்டு இந்த வருடத்தில் இந்த மாதத்தில் நடக்க போகுது. ஸோ இந்த மாதத்தில் வந்து நிறைய இந்த மாதிரி ஒரு திட்டங்கள் வந்து மக்கள் நலனுக்காக அரசால் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறது நம்ம போக போக பார்க்கலாம். அடுத்ததாக வந்து சனி வக்ரமாயிருக்கார், ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12ஆம் இடத்தில் வக்ரமாயிருக்கார். அப்போது எந்த மாதிரியான வீட்டில் நீர் நிலம் சரிவது எல்லாமே உங்களுக்கு காம்பினேஷன் வரும். அப்போ என்ன அப்படின்னா யாரெல்லாம் ட்ராவல் பண்ணுறீங்களோ கொஞ்சம் ஜாக்கிரதையாக ட்ராவல் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த தண்ணி சைடெல்லாம் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஆறு குளம், நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறேன், இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா நிறைய ஆபத்துக்கள் இந்த மாதம் கொஞ்சம் இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா தேவையில்லாத ஒரு விபத்துக்கள், அதே மாதிரி வந்து உலகளாவிய விஷயங்களை நான் ஜென்ரலாக பேசுகிறேன். ஸோ நிறைய விபத்துக்கள், அதே மாதிரி குரு வந்து உச்ச வீட்டில் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இப்போ சூரியனோடு அவர் வந்து என்ன ஆகுறாரு, அஸ்தங்கமாகிறார். அப்போ அஸ்தங்கமாகும்போது என்ன ஆகும் அப்படின்னா நகை விலை அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே கம்மியாகும். ஸோ இந்த டைமில் அது அப்படியே கம்மியாகி செப்டம்பருக்கு மேலே பூம் ஆகும். அதற்கான ஒரு விஷயங்கள் இதெல்லாமே இப்போ தங்க நகை கொண்டு சில மாற்றங்கள் வரும். யூஸ்வலாகவே அப்ஸ் அண்ட் டவுன் இருக்கும், மோஸ்ட்லி கம்மியாகிறது நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ யாருக்கெல்லாம் நகை வாங்கணும்னு பிளான் இருக்குது அப்படின்னா இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். சரி, இப்போ வந்து இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நம்ம சொல்லியிருப்போம். மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் இந்த ஆடி மாத பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். மேஷ ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த ஆடி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ லக்னாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல போய் மறையிறாரு. யார் கூட போய் மறையிறாரு அப்படின்னா புதன் கூட போய் மறையிறாரு. ஸோ ஆட்சியாக இருந்து மறைந்தாலும் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு திருப்தி இல்லாத ஒரு தன்மை அப்படின்னு சொல்லலாம். அப்போ செவ்வாய் அப்படின்னு ஆதிக்கம் கொண்ட இந்த மேஷராசிக்காரர்களுக்கு நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருக்கு அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு சில பேர்த்துக்கு பணம் தேவைப்படும். இந்த மாதத்தில் நம்ம ஒரு இடம் வாங்கலாமா, நம்ம ஒரு வீடு கட்டலாமா அப்படின்னு ஒரு பிளான் இந்த மாதத்தில் வேண்டாம். ஏன்னா ஆடி மாதம் பொதுவாகவே யாரும் நல்ல காரியங்கள் செய்ய மாட்டாங்க. ஆனால் எல்லாமே பிளான் பண்ணுவாங்க. ஓகே, ஆடி முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் எல்லாம் பண்ணுவாங்க. அந்த பிளானிங்கே இந்த மாதம் வேண்டாம் தான் நான் சொல்லுவேன். அடுத்ததாக இந்த வேலைக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இந்த இடத்த விட்டு இந்த இடத்துல மாறலாமா அப்படின்னு எல்லாம் நினைப்பீங்க. ஏன்னா வருமானத்துக்குரிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் 6ஆம் இடத்தில் மறைகிறார். அப்போ உங்களுடைய 7 அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய சமுதாயம் சார்ந்த தொழில் நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா, அதாவது எப்படின்னா பேசிக்காகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வாடிக்கையாளர்கள் வந்து நம்மளுடைய பிஸ்னஸில் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த காலகட்டத்தில் அவர்கள் 6ஆம் இடத்துல போய் நீசமாகும் போது தேவையில்லாத பதற்றம், தேவையில்லாமல் கொஞ்சம் சண்டை வருது, இதெல்லாமே கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தவிர்த்துருக்கணும். ஏன்னா தேடி வரும் பிரச்சனை அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆல்ரெடி உங்களுக்கு வந்து 10, 11 அப்படின்னு சொல்லக்கூடிய சனி வந்து 12ஆம் இடத்துல போய் வக்ரமாயிருக்காரு. இதுவே கொஞ்சம் தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல பல டிஃப்ரெண்ட்டான ஒரு பலன்கள் உங்களுக்கு தரும். நம்ம என்னென்னலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ அதெல்லாம் வந்து இந்த மாதத்தில் நான் வேணான்னு சொல்லியிருப்பேன். ஸோ ஜூலை மாத பலன்களில் சொல்லியிருப்பேன். இப்போ ஆடி அப்படிங்கிற ஒரு விஷயமும் வருது இல்லையா? அப்போ இந்த ஆடி மாதம் ஃபுல்லாமே வந்து மேஷராசிக்காரங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. புதிய முடிவுகள், இடம் சார்ந்த விஷயங்கள், நான் இடத்தோட பத்திரத்தை வச்சு நான் லோன் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அங்கே பிரச்சனை காத்துட்ருக்குன்னு அர்த்தம். பொதுவாக மணி ரொட்டேஷன் பண்ணுறது, யாருக்காவது நீங்கள் மணி கொடுக்குறீங்க, கையெழுத்து போடுறீங்க. ஏன்னா புதன் அப்படிங்கிறது டாக்குமெண்ட்,
அப்ப செவ்வாய் புதன் இணைவு அப்படிங்கும்போது நீங்க யாருக்காக ஏதாவது ஹெல்ப் பண்றீங்க, டாக்குமெண்ட்ல சைன் போடுறீங்க அப்படின்னா பிரச்சனை வழி காத்துட்டு இருக்கு அப்படின்னு நினச்சிக்கோங்க. இன்னைக்கு இப்போவுமே நான் சொல்றேன், பொதுவா நம்ம எந்த ஒரு காரியம் நம்ம இன்னைக்கு நினைக்கிறோம், நமக்கு ஃபேவரா நினைக்கிறோம், எல்லாமே நல்லதுதான் நினைப்போம் இல்லையா? நம்ம எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் வந்து ஃபியூச்சர்ல வந்து சூப்பரா இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே. அது நல்லவங்க கெட்டவங்க யாருன்னெல்லாம் கிடையாது. யார் எந்த செயல்கள் எடுத்தாலுமே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோட தான் செய்வாங்க, ஆரம்பிப்பாங்க. ஆனா இந்த கிரக சூழ்நிலைகள் அப்படிங்கிறது வந்து அந்த மாதிரி ஒரு நிர்பந்தத்துக்கு கொண்டுட்டு வந்து அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை கொடுக்கும்போது அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல நம்ம ஏன் இதை தொட்டோம், ஏன் இதை பண்ணோம், நம்ம யோசிச்சு பண்ணியிருக்கலாம், எத்தனையோ பேர் நமக்கு கைட் பண்ணாங்களே அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனை வராமல் இருக்கிறதுக்கு எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் யோசிச்சு பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் சகோதரன் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்கள் கூட பிறந்தவங்க கொஞ்சம் பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துக்கு வருவாங்க. சொத்து விவகாரம், இந்த டாக்குமெண்ட் சைன் போடுங்க, அதுக்கப்புறம் வந்து இல்லை இந்த இடத்த விற்று எனக்கு பணம் கொடுங்க அப்படிங்கிற ஒரு சண்டை அப்படிங்கிற ஒரு வாக்குவாதங்கள் இந்த காலகட்டத்தில் வரும். ஸோ முக்கியமாக வந்து மேஷராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு வந்து சுக்கிரன் நீசமாகிறாரு, லக்னாதிபதி போய் 3ஆம் இடத்துல போய் புதனோட மறைகிறாரு. ஸோ நம்ம அவசரப்பட்டு எந்த ஒரு ஏன்னா புத்திக்காரகனும் என்ன சொல்கிறது அங்காரகனும் அப்படியே சேர்றாங்க. அப்போ வந்து தேவையில்லாமல் நான் நினைக்கிறது தான் கரெக்ட், நாம் இப்போ பண்ணுறது தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன்னு நினச்சிட்டு தவறான முடிவுகள் எடுக்க வேண்டாம். ஏன்னா லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து தலை, அவரே வந்து 8க்குரியவராகவும் இருக்கார். ஆனால் 8க்குரியவர் 3ஆம் இடத்துல மறையிறது ஒரு சில விதத்தில் நல்லதாக இருந்தாலும் லக்னாதிபதி மறையிறது தவறு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அப்போ உங்களோட சுய ஜாதகத்தில் வந்து செவ்வாய் உங்களுக்கு வந்து எங்கே இருக்காரு அப்படின்னு பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி பலன்கள் இப்போ மறைவு ஸ்தானத்தில் இருக்கும்போது அதோட மைனஸஸ் மட்டுமே காமிக்குமே தவிர இப்போ நான் சொல்லக்கூடியது பொது பலன்கள். ஆனால் ஒரு சில பேருக்கு நான் சொல்கிற இடங்கள்லாம் இருக்கும்போது இதெல்லாமே நடக்கும். அப்போது நீங்கள் வந்து உங்களோட சுய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க, அதற்கான என்ன வழிமுறைகள் எல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நிறைய பேர் நீங்கள் எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸ் எல்லாமே இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருந்து பண்ணீங்க அப்படின்னா சூப்பர். அதனால வந்து எதுவாக இருந்தாலும் அதற்கான பரிகாரங்கள், அதற்கான வழிமுறைகள், அதற்கான தீர்வுகள், அதற்கான யோசனைகள் சரியாக செய்து நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா மேஷராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த காலம் நல்ல காலம். ஆடி மாத பலன்களா மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கு எப்படி இருக்கும், யார் யார் என்ன பண்ணணும், உலகளாவிய விஷயங்கள என்ன நடக்கும், நம்ம எந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும், யாருக்கெல்லாம் ஃபேவரபுளாக இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம பார்த்துட்டு வந்தாச்சு. இப்போ இதெல்லாம் நம்ம எப்படி வந்து கன்ஃபார்ம் பண்ணுறது, இதுக்கெல்லாம் பரிகாரம் இருக்கா, எதன் மூலியமாக இந்த பரிகாரத்தை நம்ம வந்து நிவர்த்தி பண்ணிக்கலாம் அப்படின்னா சுய ஜாதகத்தை பாருங்கள். ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனைக்குரிய ஒரு கிரகம், இப்போ வந்து உங்களுக்கு வந்து சனி வந்து உங்களுடைய லக்னத்துக்கு ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனைக்குரியவராக இருக்கார் அப்படின்னா அவர் வக்கரமாக இருக்காருன்னா அது நல்ல பலன்களை மட்டுமே தரும். இப்போ பொது பலன்களை நான் கேட்டு வந்து அச்சச்சோ நமக்கு இப்படி ஆயிடுமோன்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி கிரக அமைப்புகள் இதெல்லாம் நடக்கும். எனக்கு நிறைய பேர் கால் பண்ணுவாங்க, கால் பண்ணும்போது நீங்கள் சொல்கிறது அப்படியே என் வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சில பேர் வந்து நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க, எனக்கு அந்த மாதிரிலாம் நடக்கலை அப்படிம்பாங்க. அப்போது ஒவ்வொருத்தருக்கும் அது பொருந்தும், ஒவ்வொருத்தருக்கு அது பொருந்தாது. அப்போது என்ன பண்ணலாம், சுய ஜாதகத்தை பார்த்து அதை ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ ஜெம்ஸ்டோன்ஸ் மூலிமா நிறைய வைப்ரேஷன்ஸை நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம். நியூமராலஜி மூலியமாக, ஏன்னா பிகாஸ் இதெல்லாமே வந்து நான் சொல்கிறதில் பெஸ்ட்டு சொல்யூஷன், வாழ்க்கை ஃபுல்லாக உங்களோட வழி நடத்தும். ஒரு சில நேம் சேஞ்சஸாக இருக்கட்டும், ஃபோன் நம்பர் சேஞ்சஸாக இருக்கட்டும், அப்போ வந்து அந்த நட்சத்திரங்களின் ஆய்வுப்படி அதை நம்ம சரி செய்துக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள், விதியை மதியால் வென்று நிறைய மாற்றங்கள் மூலியமாக நம்மளுடைய வாழ்க்கையிலையும் சரி, தொழிலையும் சரி, வேலைகளிலும் சரி, செய்யக்கூடிய செயல்பாடுகளும் சரி, நம்ம வந்து அந்த முன்னேற்றத்தை பார்க்கலாம். கண்டிப்பாக நடக்குங்க. ப்ளஸ் நம்மளுடைய கடவுள் வழிபாடு கண்டிப்பாக நீங்கள் இவங்கள தான் கும்பிடணும் அப்படின்னாலாம் நான் சொல்லவே மாட்டேன். உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வம், உங்களுடைய குல தெய்வம். சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மதம் மாதிரி பார்ப்பீங்க, நிறைய பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கால்ஸ் வருது. அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கோங்க, நிறைய ப்ரே பண்ணுங்க, மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு காரியம் வேணும் அப்படின்னா மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான குறியீடுகள் நிறைய இருக்கு. அப்போ நீங்கள் வந்து ஜாதகம் பார்க்கும்போது அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் சரி செய்துக்கிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் அதில் நம்ம ஃபேஸ் பண்ணி நடக்கக்கூடிய வழிகளை கண்டிப்பாக நான் காமிப்பேன். ஸோ கண்டிப்பாக நான் சொல்கிற இந்த பரிகாரங்கள், இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம செய்யும்போது நிறைய மாற்றங்கள் வரும்போது நமக்கு புது புது விஷயங்கள் மேலே நம்பிக்கை வரும். அப்போ ஜோதிடத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்குது. பிரச்சனை வருது அப்படின்னா அங்கே சொல்யூஷன் இருக்குது. அது எப்படி அந்த பாவக ரீதியாக, ராசிகள் ரீதியாக,
ஸோ எதுக்கு அதை கரெக்டாக வந்து ஆப்டாக நம்ம வந்து வாழ்வியல் பரிகாரங்கள் செய்தால், சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கே போக மாட்டாங்க. நான் மற்ற மதத்தை சொல்கிறேன், நான் கோயிலுக்கெல்லாம் போக மாட்டேங்க, நான் இந்த பரிகாரம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா வாழ்வியல் பரிகாரங்கள் மூலியமாக கண்டிப்பாக மாற்றிக்கலாம். ஸோ வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னா ஒருத்தருக்கு 8ஆம் இடம் பாதிச்சிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து துப்புரவு தொழிலாளர்கள், க்ளீன் பண்ணுறவங்க, அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னு 9ஓட கனெக்ட் பண்ணாங்கன்னா, நான் வந்து கோவிலில் வேலை செய்கிறவங்களுக்கு, க்ளீன் பண்ணுறவங்களுக்கு உதவி பண்ணுங்க. அந்த கரெக்டாக அந்த காம்பினேஷன்ஸ் வந்து ஆட் பண்ணி ஜஸ்ட் ஒரு 100 ருபீஸ் 50 ருபீஸ் சாப்பிட வாங்கி கொடுங்க. இது மூலியமாக உங்களுக்கு தீர்வுகள் வரும். இதைத்தான் வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போது உங்களோட சுயஜாதகத்தை பார்த்து அந்த வாழ்வியல் பரிகாரங்கள் மூலியமாகவும், இல்லை சில பேருக்கு எனக்கு கோவில் தான் வேணும் அப்படின்னா கோவில் பரிகாரங்கள் மூலியமாகவும் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து நல்ல வழி கண்டிப்பாக கிடைக்கும். நன்றி, வணக்கம். முக்கியமான ஒரு விஷயம், பிரசன்னம் மூலியமாகவும் உங்களுடைய பிரச்சனைக்கான தீர்வு இருக்குது. நான் லாஸ்ட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா 3 வீட்டை நான் விசிட் பண்ணேன். அந்த வீட்டில் முக்கியமானது மட்டும் நான் இப்போ சொல்கிறேன். அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்து பிரச்சனைகள் இருக்குது. அப்போது தசாபுக்தி காலங்கள் நமக்கு ஜாதக ரீதியாக நன்றாக இருந்தாலும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த வைப்ரேஷன் நமக்கு ஒத்து வரல அப்படின்னா, நமக்கு என்ன நல்ல காலங்கள் வந்தாலும் நம்ம செயல்பாடுகளில் சிறிது தாமதங்கள், பிரச்சனைகள், ஓவர் திங்கிங்னால அந்த விஷயங்கள் தடைப்படும். அப்போது வாஸ்துவாக இருக்கட்டும், ஜோதிடமாக இருக்கட்டும், ஜெம்ஸ்டானாக இருக்கட்டும், நியூமராலஜியாக இருக்கட்டும், எல்லாமே கலந்து அதற்கான பரிகாரத்தையும் வாழ்வியல் பரிகாரத்தையும் நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. கண்டிப்பாக இதற்கான தீர்வுகள் நான் சொல்லுவேன். நன்றி, வணக்கம்.